வணக்கம். இன்று பயனில சொல்லாமை அதிகாரத்தின் 10வது குறள், இறுதி குறளுக்கு நாம் வந்துவிட்டோம். நாட்கள் ஓடுகின்றன, காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நேற்று தான் துவங்கின மாதிரி இருக்குது, இன்றைக்கி 10வது குறளுக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா? காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும், அவை ஒருபோதும் யாருக்காகவும் எதற்காகவும் நிற்பது கிடையாது. அந்த காலகட்டத்தில் நாம் நல்லா இருந்துட்டு போகிறதுங்கிறது பெரிய விஷயம். பலராலும் நம்முடைய பெயர் காலத்திற்கும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருமக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்றைக்கும் அவங்கள நாம் நினைவில் கொள்கிறோம் அல்லவா? அது மாதிரி நம்மையும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று நாம் முயற்சிக்க வேண்டும். அதனால் அவங்களுக்கு சமமாக நம்ம போயிட்டோம்னு நினைக்காதீங்க, அது இப்போதைக்கு நடக்காது. ஆனால் இளைய சமுதாயம் அதுக்கு முயற்சி பண்ணலாம். என்னுடைய வயதில் இருப்பவர்களும் நடுத்தர வயதை தாண்டியவர்களும் பெரிய பெருமக்களுக்கு ஈடாக முடியாது. ஆனால் அவர்கள் செய்த சாதனைகள், அவர்கள் பெற்ற பெயர்கள், அவர்கள் பெற்ற புகழ், ஞானம் இவற்றை பெறுவதற்கு முயற்சி செய்தால் 50% நாம் வெற்றி காணலாம். சரியா? இப்போ அதற்கு நாம் முயற்சிப்பதற்காகத்தான் இத்தனை குறட்பாக்களும் இத்துணை அழகாக, தெளிவாக, எளிமையாக நமக்கு கூறப்பட்டிருக்கின்றன. இன்று நாம் பயனில கூறாமையின் 10வது குறளை காணலாமா? சரி. சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த 10 குறளில் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொண்டு வந்த கருத்துக்கள் அனைத்தையும் இந்த 10வது குறளில் ஒட்டுமொத்தமாக கூறிவிட்டார். சொல்லுக சொல்லில் பயனுடைய. மனுஷா, நீ பேசுனேன்னு சொன்னாலே மற்றவர்களுக்கு அது பயனை கொடுக்கக்கூடியதாக, உபயோகம் கொடுக்கக்கூடியதாக, நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி சொல்லுடா. சொல்லற்க இல்லைன்னா சொல்லாத. எதை? சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். சொற்களில் பயனில்லாத சொற்களை நீ ஒருபோதும் கூறாதே மனிதா. மனிதர்களே, பயனுடைய சொற்கள் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும், மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் முன்னேறுவதற்கு துணையாக இருக்க வேண்டுமே தவிர பயனற்ற சொற்களை நீ ஒரு நாளும் கூறாதே என்று நமக்கு திருமறை நாயகன் திருவள்ளுவன் அழகாக தெளிவாக எடுத்து கூறுகிறார். இந்த அமுதம் போன்ற அழகிய குறட்களை நாம் சற்று பருகி அதனில் இளைப்பாரி அதனை கடைபிடித்துத்தான் பார்ப்போமே. நன்றி. அடுத்த பதிவில், அடுத்த அதிகாரத்தில் நாம் சந்திக்கலாம். நன்றியுடன் இன்று விடை பெறுகிறேன். உங்கள் மணிமேகலை.